ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஸ்லீவ் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இந்த ஸ்லீவ் வந்து எப்படி நீட்டாக ஸ்டிச் பண்ணலாம், அதுக்கு வந்து எவ்வளோ கிளாத்து தேவைப்படும் அப்படிங்கிறத கிளியராக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோட எண்டில் தான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு, டெய்லரிங் டிப்ஸ் வைக்கலான்னு இருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ஸ்லீவ் ஒன்று லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த லைனிங் கிளாத் அளவுக்கு பேப்பரில் உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காண்டி நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து டைரெக்டாகவே லைனிங் கிளாத்லனாலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேப்பரில் நம்ம ஒரு பேட்டர்ன் போடுறது வந்து ரொம்பவே நல்லது. நார்மல் ஸ்லீவ் மாதிரி பேப்பரில் நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவோட சென்டரில் பார்த்தீங்களா ஒரு லைன் தெரியுது. அந்த மாதிரி லைன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து சென்டரில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கணும். அப்புறமா தான் நமக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைன் இல்லை அப்படின்னா நமக்கு கிளியராக நம்ம மார்க் பண்ண முடியாது. ஓகேவா? சென்டர் பார்ட் ஜக்கா ரொம்பவே முக்கியம். அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இன்ச்சும் இருக்கும், சென்டிமீட்டரும் இருக்கும். சென்டிமீட்டர் வந்து சின்ன சின்ன கேப்பில் இருக்கும். இன்ச்சு வந்து உங்களுக்கு தெரியுதா? நான் இன்ச்சு ஒவ்வொரு இன்ச்சு கேப்பில் தான் நான் மார்க் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒவ்வொரு இன்ச்சில் நம்ம கரெக்டாக அளவுக்கு இருக்கணும், ஈவனாக இருக்கணும், சேமாக இருக்கணும். ஒரு இன்ச்சுக்கு கம்மியாகிடக்கூடாது. நம்ம நீட்டாக மார்க் பண்ணியாச்சு. மேலே 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுருக்கோம். கீழேருந்து வர்றப்போ ஒவ்வொரு இன்ச்சு, மேலே வர்றப்போ 1.5 இன்ச்சு இருக்குது. இப்போ சேமில் தான் அந்த ஜக்காவுக்கு லெஃப்ட் சைடும் நம்ம மார்க் பண்ணணும், ரைட் சைடும் மார்க் பண்ணணும் 1.5 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணணும். அந்த ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணி அடுத்து நம்ம அதை வந்து ஜாயின் பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள், இந்த மார்க் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கரெக்டான அளவு 1 இன்ச்சு இருக்கணும். கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு லைன் வந்து பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பேப்பரில் தான் போட்டு காட்டுறேன். இதேமாரி நீங்கள் லைனிங் கிளாத்தில் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் லைனில் வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோமா? இப்போ அந்த 1.5 இன்ச்சை 2 சைடும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே சைடில் உள்ளதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாளும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது நம்மளோட விருப்பம் தான். கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சென்டர் பார்ட்டில் இருக்க 1 இன்ச்சையும் சைடில் இருக்க 1 இன்ச்சையும் நம்ம மார்க் பண்ணுறோம். சேம் மெத்தடில் நான் இப்போ லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதேமாரி நீங்களும் 2 ஸ்லீவ்லேயும், நான் இப்போ 2 ஸ்லீவ் இருக்குன்னா 2 ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த லைன் போடுறதுக்கு எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். அந்த இதில் சென்டர் பார்ட்டை விட்டு ஒரு முக்கோண ஷேப் மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் டேப் வச்சு நீட்டாக காட்டுறேன். நம்ம சென்டர் பார்ட் இந்த இடத்துல இருக்குது. நம்ம இந்த சைடில் முக்கோண ஷேப் வருது. அந்த சைடு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சைடு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ் தான் பேப்பரில் போடணும். ஆல்ரெடி ஸ்டிச்சிங் ட்ரிக் வந்து உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் நான் டைரெக்டாகவே லைனிங் கிளாத்தில் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து அதுக்கு கிளாத் எடுத்துக்கிறோம். பாருங்கள், 3.5 இன்ச்சு அகலத்தில் நம்ம லென்த்து வந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வீடியோவோட எண்டில் கரெக்டான ஆன்சர் இருக்கும். இப்போ நம்ம ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்குள்ளே கிளாத்தில் தான் நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். அப்போ வந்து கிளாத் எக்ஸ்ட்ராவாக இருக்க ப்ளவுஸ் பிட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ அந்த 3.5 இன்ச்சை மடித்து நம்ம சைடில் 1/4 இன்ச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம எப்போவுமே ரோப்புக்கு ரெடி பண்ணுவோம்ல, ஸ்மால் ரோப்புக்கு எப்படி ரெடி பண்ணுமோ அதேமாரி இது பிக் ரோப்புன்ட்டே நினச்சிக்கோங்களேன். சேம் மெத்தட் தான். இப்போ அதேமாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு நல்லா அகலமான ரோப் மாடலுங்கிறதுனால நம்ம பென்சிலை வச்சு மாற்றி திருப்பி எடுத்துக்கிடும். உங்களுக்கு மாற்றி திருப்ப தெரியலை, எனக்கு ரோப் நீட்டாக வராது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் நம்ம எப்படி மாற்றி திருப்புறோம் அப்படிங்கிறத. வீடியோ எடுத்தான்னு மழை, செம மழை, அதனால் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால் சின்ன மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். வீடியோ ப்ளவுஸ் அர்ஜெண்ட்டாக கொடுக்கணுங்கிறதுனால வீடியோ எடுத்துகிட்டு நம்ம ப்ளவுஸை கஸ்டமருக்கு கொடுத்துடணும் அப்படின்ட்டு வீட்டில் உள்ள மிஷினில் இப்போ ஸ்டிச் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கிளாத்தை எடுத்து சம்சா ஷேப்புக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு எடுத்தோமா, அந்த 1.5 இன்ச்சுக்கு நம்ம 2 இன்ச்சாக கிளாத்தை
நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ரோப் டிசைனை இப்போ அதில் அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பார்த்தாலே நம்ம என்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ரோப் சொல்லுங்களா, அந்த லாங் ரோப் அதில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல 1/4 இன்ச்சு, அந்த தையல் உள்ள இடத்துல தான் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போடுறோம். பாருங்கள், போட்டு நம்ம வந்து ஒரு முக்கோண ஷேப் வச்சுருந்தோம் தெரியுதா உங்களுக்கு, அந்த ஷேப் வர நம்ம மேனேஜ் பண்ணி அடிக்கணும். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அக்யூரேட்டாக வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், அதேமாரி நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் மேலே விட்டு தான் நம்ம லேஸ் வைக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சைடு ஸ்டார்ட் பண்ணோம். பாருங்கள், மெத்தட் வந்து சேம் தான், நம்ம வைக்கிற நீட்னஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. பாருங்கள், இப்போ நம்ம எவ்வளோ 1 இன்ச்சு கேப்பு விட்டு தான் நம்ம கட் பண்ணுறோம். நம்ம இப்படி கிராஸில் வைக்கும்போது அந்த நம்ம தச்சு வச்சுருக்க கிளாத்துலேருந்து 3/4 இன்ச்சு கேப் இருக்கணும். நம்ம ஒவ்வொரு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோமா, அதுலேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அந்த லைனுக்கு 1/4 இன்ச்சுக்கு தள்ளியே நான் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீட்டாக லேஸை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த சிலும்பல் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம 3/4 இன்ச்சு கிராஸில் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். அப்புறம் அந்த 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வரதில் நம்ம தையல் போடுறோமா, அப்போ எப்படி நம்ம தைக்கிறதுல சிலும்பல் வெளியில் தெரியும். சிலும்பல் இல்லாமல் நீட்டாக தைக்கிறதுக்கு இந்த மாதிரி மாடல் வச்சு தைக்கலாம். இதுலேயும் இன்னும் அட்வான்ஸாக இருக்குது. அதை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்போ நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணலாம். சேம் மெத்தடில் ஸ்லீவ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயே வந்து நமக்கு கிளாத் கம்மியாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கண்டினியூவாக சேம் மெத்தடில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிடுதோம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே பார்டர் வைக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி வைக்கிறப்போ நீங்கள் கவனமாக பாருங்கள். நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோமா, நம்ம ஸ்டிச் பண்ண லைன்லேருந்து 1/4 இன்ச்சு மேலே அந்த நம்ம இப்போ 2வது வைக்கிற கிளாத்து இருக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து கீழேருந்து 1/4 இன்ச்சு மேலே தள்ளி வரும்போது அந்த டிஸ்டன்ஸ் கூடிக்கிட்டே வரும். லாஸ்ட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கேப் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், நம்ம வந்து 1/4 இன்ச்சு ஒரு கிளாத்துக்கு மேலே 1/4 இன்ச்சுக்கு மேலே தான் வைக்கிறோம். அப்போ தான் பார்க்கும்போது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியும். நம்ம அதுக்கு கீழே வச்சோம் அப்படின்னா நீட்னஸ் இருக்காது. இது வந்து ரொம்பவே முக்கியமான டிப்ஸு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸு விட்டு வைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு கிளாத் ஃபஸ்ட்டில் உள்ள ஸ்டெப் இருக்குன்னா அதுக்கு மேலே 1/4 இன்ச்சு நம்ம 2வது வைக்கிற கிளாத்து இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்லீவ் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதனால் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்டர் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு உள் பக்கத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பாருங்கள், வெளிப்பக்கத்துக்கு திருப்புதும். வெளிப்பக்கமாக திருப்பி ஃபஸ்ட்டு உள் பக்கமாக 1/4 இன்ச்சு அடித்து இப்போ வெளிப்பக்கமாக திருப்பி கீழே சைடில் கீழே எண்டில் ஒரு அமுக்கு தையல் போட்டு நெக்ஸ்ட்டு அந்த பார்டரோட எண்டுலேயும் நம்ம ஒரு தையல் போடுறோம். பாருங்கள், நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத பாருங்கள். கீழே பார்டரில் சேம் கலரில் நீட்டாக லேஸ் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்டரோட சென்டரில் லுக்குக்காக 2 பீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 3/4 தைக்கணும்னா அவங்க வந்து கொஞ்சம் லீனாக இருந்தால் தான் ஸ்டிச் பண்ண முடியும். ஏன்னா கிளாத் அதிகமாகவே இழுக்குது இந்த ஸ்லீவு. இதேமாரி 100 ஸ்லீவுக்கும் நமக்கு வேணும், 2 ஸ்லீவுக்கு. அதனால் பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த ஸ்லீவில் இல்லை நம்ம யூடியூப் சேனலில் வர டவுட்களை கிளியர் பண்ணுறதுக்காகவே நம்ம ஒரு
வாட்ஸ்அப்பில் வந்து குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் குரூப்பில் ஜாயின் பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ண நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு முழுக்க யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.